ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெட்ரோ கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன கேமோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாசேஜ் மேன். இந்த கேம் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி இதில் கேமை பற்றி இருக்க டீட்டெயில்ஸோடு நான் வந்திருக்கேன். இந்த கேம் நான் ஒரு வருஷமாக விளாண்டுட்ருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய கேமோட வந்து பார்க்குறேன். ஓகே, இதுதான் என்னோடய ஐடி பார்த்துக்கோங்க. மைக்கி கிளாசிக்கில் டைமண்டு. இதில் நான் விளாடவே மாட்டேன். டைமண்ட் 1 அவ்வளோ நம்ம இப்போலாம் வந்து 52வது வீடியோ சும்மா செய்யணும். டேட்டா லிஸ்ட்டு கடைசியாக விளாண்டுது 30 மினிட்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு 1 GB வரும் இந்த கேமு. ஓகே, இன்றைக்கி ரெயின்போ ஐலாண்ட் தான் விளாட போகிறோம். இந்த கேமை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதுதான் கேமு. ஷாப் ஈவெண்ட் ஹீரோனா இதில் இருக்க கேரக்டர்ஸ் இவ்வளோதான் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த கேரக்டர் இவ்வளோதான் கேரக்டர் இருக்குது. இது வேறு ஹவுஸ்னால் நீங்கள் மாற்றிட்டு ட்ரெஸ் இதெல்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வெப்பன் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். 2 மூணுக்கு மட்டும் ஸ்கின்னெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் 9 நாளைக்கு 18. இது எல்லாமே பண்ணிக்கலாம். யூஎன்டிக்கு வெக்டருக்கு இது எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன் நான். ஷார்ட் கனுக்கு ஒரே ஒரு கன் ஸ்கின், மெஷின் கனுக்கு 2 ஸ்கின் இருக்குது. இது ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டுக்கு இருக்குது. ரீடிங் ஸ்டிக் இருக்குது. சோப் இருக்குது. இது ஒரு அமௌண்ட் இருக்கான்ட்டு. இது ஒரு எப்பிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு இந்த பேஸ்கெட் இதான் அந்த லெஜண்டரி அமௌண்ட். இது வந்து ஒரு செட்டில் கிடைக்கும். ஒரு பிளாக் மாமான்ற ஒரு ஈவெண்ட் செட்டில் கிடைக்கும். நம்ம ஸ்குவாடு. ஓகே, இதான் நம்ம கிளாசிக்கலான பார்த்தோம். இதான் ஸ்டார் பிளேயர்ஸ். இது நம்ம தோற்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஃபன்னி கேம் பிளே. உங்களுக்கு எப்படினோ விளையாடி காட்டணுன்றது இதுக்காக தான் நான் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். ரெயின்போ டெம்பிள், மாரி டெம்பிள், ஹனி வேலி, பாத் ஹவுஸ் கார்ட்ஸ், இது பேரல் மவுண்டன், சால்ட் Please head towards Sacred City. Number 1, leave the team. குவாரி தான் கைஸ். நான் உண்மையை சொல்லப்போனால் குவாரியோட கிங்கே நான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வந்துடும் அப்படின்னாங்க. ஆனால் நான் குவாரியில் வந்து நிறைய எலிமினேஷன் பண்ணாங்க. ட்ரெஸ்லாம் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் போடுறேன். இதில் ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. இப்போ நான் அங்கே போய் வெடிக்கும். அப்படி பார்த்தீங்களா, இதான் ப்ளக்கர் பார்த்துக்கோங்க. இதை வச்சு நல்ல மூமெண்ட்லாம் பண்ணலாம். செமையாக இருக்கும் கைஸ் இந்த இது. ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த இது பிடிக்கல. அதான் இந்த வில்லம்பு எனக்கு பிடிக்கல. என்னது இந்த கன் சூப்பரான கன். இதுக்கு ஒரு நல்ல ஸ்கின் இருந்துச்சு, நான் அதை டவுன்லோட் பண்ணலையோ. டுவெல் காட்ச் யாரோ இனிமே இந்த மாதிரி ப்ளூ கலரில் காமிச்சுன்னா அவன் ஏதோ வெஹிக்கிளில் இருக்கான்லாம் பறந்து. The new elimination leader has appeared. ஓகே, நாக் இதில் ஹெட்ஷாட்லாம் அவ்வளோ அடிக்க முடியும். அழுத்த முடியும், அவ்வளோதான். அழுத்தி பொடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வெக்டர் எடுத்துப்போம்.
வெக்டர் வெக்டர் இருக்குன்னு சரி பரவாயில்ல. இதுக்கும் ஸ்கின் இருக்கேன்ட்டேன். இது ஒரு லெஜண்டரி ஸ்கின்னு. இது ஒரு ஈவெண்ட்டில் நான் எடுத்தேன். அதான் நம்மளுக்கு இதாவது ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனக்கு பர்சனலி இந்த கேமில் நான் அவ்வளோவா ப்ரோப்ளே இல்லை. தெரிஞ்ச அளவுக்கு ஆடுவேன், அவ்வளோதான். இங்கே ஏதோ ஒரு ட்ராப் விழுந்துருக்கு, அதை பார்ப்போம். எஸ், கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி யார் யார் இன்னும் இந்த கேமை விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேமை என் கூட டீம் விளாட்லாம். அடுத்து நான் எப்போ விளாட்றேன்னு கண்டிப்பாக ஒரு டேட் சொல்லுவேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக என் கூட டீம் போடலாம். நம்ம எல்லாம் கண்டிப்பாக ரேங்க் புஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் அது பார்த்தீங்களா, இங்கே இது ஒரு வெஹிக்கிள் தான், டூத்ரு டைகர். இது கண்டிப்பாக ஒரு நல்ல வெஹிக்கிள் தான். எனக்கு ஓகே. இந்த மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள் இருக்குது. நீங்கள் விளாட்ணுமா கண்டிப்பாக வாங்க, நான் கூட சேர்ந்து எப்போ வேணாலும் டீம் விளாட்லாம். ஆனால் எனக்கு ஃப்ரீயாக இருந்த டைமில் தான் நான் வர முடியும். டீம் மட்டும் யாராச்சும் கூப்பிட முடியுமா? எதுக்கு சும்மா இங்கே இருக்கும். இங்கே ஒரு பால் மாதிரி இருந்துச்சுல, அது கண்டிப்பாக ஒரு இது இல்லை. அது ஒரு இது 4th லெவல் ஹெல்மெட். கொஞ்சம் நெட்னால அது கிடைக்கும். ரொம்ப பவரான ஹெல்மெட் தான். சவுண்ட் எப்படி இருக்குன்னு சிரிப்பா இங்கேயே இருக்கும். எல்லாம் இங்கேயே செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் கடைசியான இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமான். ரொம்ப நேரம் எனிமியை தேடிட்டு ஆர் கில்லு. ஸ்கில்லெல்லாம் இருக்கான், சொல்ல மாட்டேன். கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கில்லெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த கேரக்டர் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கில் இருக்குது உங்களுக்கு. நான் வந்துட்டு ஒரு ரோபோ கேரக்டர் வச்சுருக்கேன். ரோபோ ப்ளஸ் ஹியூமன் சைபார்க் மாதிரி. அங்கே ஒரு பஸ் இருக்குது, அதுதான் ஆர்மர் பஸ்ஸு. எனக்கு அந்த பஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து போகலாம், ஃபன்னாக இருக்கும். நம்ம அந்த பஸ் மட்டும் கிடச்சோம்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் போய் காப்பாற்றணும். இது வந்து லெபார்ட்ரி. ஃப்ரெண்டு பின்னாடி ஒருத்தர் இருப்பார். ஃப்ரெண்ட் சரிங்களா? ப்ரோ வாங்க வாங்க. இதான் இந்த கேரக்டரோட பேர் வந்து டேங்க் மாஸ்டர். இந்த கேரக்டர் வந்து ஒரு எலைட் பாஸில் வந்திருக்கு. இப்போ வந்து வெஸ்ட் ஹோம் காங் அப்டேட்டில் வந்திருக்கு இந்த கேரக்டரு. இந்த கேரக்டருக்கும் நல்ல ஸ்கில்லு தான். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருக்க கேரக்டரோட ஸ்கில்லு. இந்த கண்ட்ரோல் தான் கைஸ். ஓகே, போர் அடிச்சு இறங்கிட்டோம். டாப் 3 நம்ம டீம் வந்து டாப் 3ல் இருக்கேன். ஏன்னா நம்ம தான் 6 எலிமினேஷன் பண்ணியிருக்கோமே. கண்டிப்பாக டாப் 3 இல்லாமல் இன்னும் ஒரு கில் பண்ணால் நல்லாயிருக்கும். லெபார்ட்டரியில் இது பண்ணுவோம். இந்த மலை மேலே போகணும். என்னை கேட்டால் நான் மலை மேலே போகணும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதை தொட்டிங்கன்னா அப்படி பண்ணலாம். பண்ணி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டேஞ்சர் ஜோன் எனிமி வந்துட்டாங்கன்னா இப்படி நீங்கள் இதை பண்ணி போயிட்டு என்னை கேட்டால் இது ஒரு ப்ளஸ்ஸு. இந்த கேமில் நிறைய ப்ளஸ் இருக்குது. உங்களுக்கு ஈஸி கண்ட்ரோல். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்விட்ச் கண்ட்ரோல், இது இங்கே பாருங்கள் இப்படி உட்காந்துக்கலாம். ஆனால் இந்த கேமில் ஒரு என்னென்னா, நீங்கள் எப்படி உட்காந்து நின்று நடந்து போனாலும் உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் காட்டும். அது என்ன இண்டிகேட்டர்னு பார்த்து இப்படி ஓடிட்டுருக்குன்னா வெள்ளை கலரில் ஒன்று காட்டும் சைடில்.
அதுக்கப்புறம் இப்போ நான் இப்படி உட்காந்துட்டு போனோன்னா அதை கொஞ்சம் லைட்டாக காட்டும். இப்போ நான் க்ராவுனா அப்படியே படுத்துகிட்டே போனேன்னா அது ஒரு மாதிரி லைட்டாக காட்டும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்கன்னா வண்டியில் போகும்போது ஒரு மாதிரி அப்படியே ப்ளூ கலரில் காட்டும். ஒரு இடத்துல நான் குவாரியில் இருக்கும்போது காட்டுன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டும். இதுதான் லெபார்ட்ரி. இது ஒரு பிளேஸ் தான். சும்மா அதோட கண்ணுக்கு எய்ம் பண்ணுவோமா. வாங்க, இது ஒரு பிளேஸ் தான். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேஸ் எல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இன்னும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூவாக எப்படி இந்த கேமில் வீடியோவோட ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ இப்போயே 17:19 நிமிஷம் ஆச்சு. இந்த மேட்ச் சீக்கிரம் முடிக்கும். இன்னும் 10 பேர் தான் இருக்காங்க. சீக்கிரம் வந்தாங்கன்னு நான் முடிப்பேன். இல்லைன்னா நான் தோற்றுருவேன். அவ்வளோதான். இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபு. நம்ம டீம்மேட்டில் ஏற்கனவே ஒருத்தன் நாக்கு டவுன் ஆகிட்டான். இப்போ மீதி இந்த 9 பேரில் நாங்கள் ஒரு 3 பேராக மீதி ஒரு இந்த ப்ரோ பிளேயர்ஸ் இருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பேரை காட்டுறாங்க தெரியுமா, அவங்க ஒரு ப்ரோ பிளேயர்ஸ், அவங்களாம் இருப்பாங்க. மீதி கடைசி ஜோன் எங்கே வருதோ அங்கே போய் சர்வே பண்ணணும். இங்கெல்லாம் பண்ணணும்னா வாய்ப்பு இல்லை. ஜோன் கண்டிப்பாக இதுக்குள்ளே தான். அப்போ நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். ஓப்பன் பண்ண முடியாதா? இதுக்குள்ளே ஷீல்டு மாதிரி போட்டுருந்துச்சு, அதனால் உள்ளே போக முடியல. இங்கே தான் கடைசி ஜோன் வருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்துட்டாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஆப்பனண்ட் வந்து அவங்களே தர்றது தான். ஒரு டைம் உங்களுக்கு ப்ரோ ஆப்பனண்ட் கிடைக்கலாம், உங்களுக்கு ஈக்குவலான ஆப்பனண்ட் கிடைக்கலாம். எப்படி சொல்கிறேன், ஆப்பனண்ட் இல்லை, அதாவது டீம்மேட்ஸ் வந்து உங்களுக்கு அவங்களாம் உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலாம். இல்லைன்னா உங்களை விட பவராக கிடைக்கலாம் டீம்மேட்ஸ். அதனால் நீங்கள் அவங்கள வச்சு கூட இதில் ஓவரால் த கிங் அப்படி ஆகும். பப்ஜியில் எப்படி சிக்கன் வின்னரோ இது மாதிரி இதில் ஓவர் ஆல் த கிங் அப்படின்னு வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கிராஃபிக் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்காக இந்த மங்கி பல்லு கூட இப்போ யூனிட்டில் வந்தது தான் கைஸ். அதையும் நான் வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். மஞ்சள் கலரில் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஃபில்டாக கொடுப்பாங்க. ப்ரோ 7 பேர் இருக்கோம். எங்கள் டீமோடு சேர்த்து 7 பேர் இருக்கோம். ப்ரோ வெளியே போயிடுச்சு. இந்த கேம் வந்து 1 GB உங்கள் ஃபோனுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் வெளியே ஒரு பக்காகி தூக்கி போடும். என்ன பக்காச்சுன்னே தெரியல, வெளியே தூக்கி போட்டுச்சு. விடுங்க, கண்டிப்பாக இன்னொரு அடுத்த கேமில் இல்லை இன்னும் சூப்பராக இருக்கும். இதுதான் இதில் இருக்க எலைட் பாஸ். இந்த 3 ஃப்ரீயாக இருக்கிறதுலாம் நம்மளுக்கு. நீங்கள் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு நல்ல லைக் கிடச்சி நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்னும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் இந்த கேமை. இல்லைனா இப்படியே இன்னும் 2-3 வீடியோ போட்டு கட் பண்ணிடலாம். இது வந்துட்டு நியூனா இப்போ ஸ்டோர் மாதிரி இதில் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரு. ஸ்பின்னிங் வீல் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கலர்ஃபுல் ரெயின்போ சேல்ஸ். ஏதோ தொப்பி கிடச்சிருக்கு, அந்த பிள்ளையோட தொப்பின்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் வேர் ஹவுஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். செட்டு ஹெட்டு இதுதான் செட்டு. இதில் இருக்க செட்டெலாம் ஹெட் இருக்குது. அப்படி இல்லை, இதில் இருக்க செட்டெலாம் இல்லை. இன்ஃபார்மோ ட்ராவல் ஆமாம் வீ எனக்கு ஒரு நிமிஷம். ஓண்டு கொடுக்காமே நான் வந்துட்டு இதில் இருக்க செட்டெலாம் ஹெட் இருக்கேன். அதெல்லாம் இல்லை, இதில் இருக்கிறது மட்டும்தான்.
இதில் இருக்கிறது இந்த மாதிரி செட் இதிலலாம் அப்படி பார்த்துக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி செட்டு மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். Festa do fim de semana.